Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா calculation of subshells value தான் பார்க்க போறோம். அதாவது S, P, D and F value எப்படி நம்ம derive பண்றோம்ன்றத பார்க்க போறோம். ஸோ அந்த subshellsல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா based on azimuthal quantum numberல பேஸ் பண்ணிருக்கு. அது எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஸ்மால் லெட்டர் எல்லால. இந்த குவாண்டம் நம்பர் வந்து எதை டிபெண்ட் ஆயிருக்குன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n ஈக்குவல் டு 4னா அந்த சப்ஷெல்ஸோட வேல்யூ எஸ் P, D and F ஓட சப்ஷெல்ஸோட வேல்யூ வந்து L வந்து 0வா இருக்கும், L வந்து 1ஆ இருக்கும், L 2வா இருக்கும், L 3ஆ இருக்கும். அந்த மாதிரி இருந்தாதான். ஸோ அதை வந்து ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலானா ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சப்ஷெல் எவ்வளோ அக்கமடேட் பண்ணுன்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்னன்னா 2 × 2L + 1. அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S ஓட வேல்யூ 2, P ஓட வேல்யூ 6, D ஓட வேல்யூ 10 அண்ட் F ஓட வேல்யூ 14 இருக்கும். வாங்க அந்த கால்குலேஷன் பார்க்கலாம். Sக்கு எப்படி டெரைவ் பண்றதுன்னு 2 × 2L + 1. ஸோ அது வந்து என்னோட வேல்யூ வந்து 1, எல்லோட வேல்யூ வந்து 0. அப்போ 2 × 2 × 0 + 1. ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் பிக்கு பார்க்கலாம். 2 × 2L + 1. ஸோ 2 × 2L + 1ல n = 2, L = 1. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 6 வரும். ஸோ பியோட வேல்யூ வந்து 6. அதே மாதிரி டிக்கு பார்த்தீங்கன்னா n = 3, L = 2. ஸோ டியோட வேல்யூ வந்து 10. ஸோ எஃபோட வேல்யூ 14. அதை நீங்க டிரைவ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி வந்து டிஃபைன் பண்றாங்க, இது எப்படி வந்து டினோட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1s2 அப்படின்னா இந்த 1 வந்து எனர்ஜி லெவலா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். S வந்து டைப் ஆஃப் ஆர்பிட்டல். இப்போ எஸ்க்கு பதில் P இருந்தாலும் அதுவும் டைப் ஆஃப் ஆர்பிட்டல் தான். நெக்ஸ்ட் 2ன்றது இங்க டினோட் பண்ற 2 வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டல். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.